கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் 1 டம்ளர் சூடான பால் எடுத்து அந்த அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிதமான சூட்டில் இருந்தால் போதும். பாலை காய்ச்சி நம்ம கொதிக்க வச்சு இறக்கிருக்கோம் இல்லைங்களா, அப்போ கொஞ்சம் சூடாறின பின்னாடி எடுத்து அதில் அரிசி மாவில் ஊற்றி நல்லா எல்லா அரிசி மாவுலேயும் படுற மாதிரி ஊற்றி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், கரண்டியை வச்சு எல்லா அரிசி மாவுலேயும் பால் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். எந்த டம்ளரில் நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அதே டம்ளரில் அதே அளவுக்கு பால் எடுத்து அரிசி மாவில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம். நம்மளுக்கு இன்னொரு டம்ளர் பால் தேவைப்படும், பசும்பால் தேவைப்படும். அது தேங்காய் பால் செய்யும்போது நம்ம அதை கலந்துக்கிறதுக்கு இன்னொரு டம்ளர் பால் தேவைப்படும். இப்போ அரிசி மாவில் கலக்கிறதுக்கு 1 டம்ளர் பால், 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் பால் கலந்து நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே இந்த சூட்டுலேயே நம்ம ஒரு தட்டை வச்சு மூடிட்டோம் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பிசையறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் சூடு அதே சூட்டில் மூடி வச்சோம்னா அந்த சூட்லேயே கொஞ்சம் வேகும் அரிசி மாவு. அப்புறம் சூடாக பிசையறதுக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் அதை மூடி வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ தேங்காய் பால் செய்கிறதுக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அது மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம பசும்பாலையும் இதில் சேர்க்க போகிறோம். வெறும் தேங்காய் பால் மட்டும் இல்லை, தேங்காய் பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 டம்ளர் பசும்பாலும் சேர்க்க போகிறோம். அதனால் 1/2 மூடி தேங்காய் போதும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. அது வடிகட்டுறதுக்கு முன்னாடி இப்போ மாவு ஆறிடுச்சு. அதை நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான அளவு 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்தேன். அதே டம்ளரில் தான் நான் பசும்பால் எடுத்து சூடாக அதில் ஊற்றினேன். இப்போ பிசைஞ்சா பாருங்கள், கையில் ஒட்டாமல் அவ்வளோ அழகாக வந்துருச்சு. இதுதாங்க அளவு. ஒரு டம்ளருக்கு 1 டம்ளர் பால் ஊற்றி பிசைஞ்சா நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுனால தான் சூடான தண்ணி கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். பால் கொழுக்கட்டைன்றதுனால நான் மாவு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் பால் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுக்கலாம். உருண்டை கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. ஏன்னா நான் பால்லையே நம்ம வேகணும் இல்லையா, நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு தான் நம்ம பாலில் போட போகிறோம். இருந்தாலும் நம்ம ரொம்ப பெருசாக இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும் சாஃப்ட் ஆகிறதுக்கு. அதனால் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி வச்சுக்கலாம். இந்த உருண்டை இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணி வச்சிடலாம். வச்சு இட்லி தட்டில் துணி போட்டு ஒவ்வொரு தட்டுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொழுக்கட்டையை வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா வெந்துடும். நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்காமல் அப்படியே பாலில் போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால தான் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்துகிட்டு நம்மள ஒரு ரொம்ப நேரம் விட தேவையில்லை தேங்காய் பாலில். அங்கே அது வெந்துட்டு இருக்கும்போது நம்ம மிக்சியில் போட்டோம் இல்லைங்களா தேங்காய், அதிலிருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இது. ஃபஸ்ட்டு முறை போட்டு திக்காக வர தேங்காய் பாலை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஸ்பூனை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா பாலில் இறங்கிடும். இது நம்மளுக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு தேங்காய் பால். இது ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம், தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி 2வது தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நல்லா அதையும் வடிகட்டியில் ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி
நல்லா சக்கையாக வர மாதிரி தேங்காவெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் நம்ம பால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு டம்ளர் பசும்பால் நமக்கு தேவைன்னுட்டு இந்த ரெண்டாவது தேங்காய் பாலில் அந்த பசும்பாலை ஊற்றி நம்ம அதை ஸ்டவ்வில் வைக்கலாம். ரெண்டையும் கலந்து ஸ்டவ்வில் வச்சு அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் எடுத்து தூள் பண்ணி அதையும் அதில் போடணும். ஏலக்காவை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா இட்லி தட்டில் கொழுக்கட்டை, அதை எடுத்து நம்ம இதில் போட்டு அதுக்கப்புறம் அது ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக விட்டோம்னா நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பாருங்கள், எல்லாம் வெந்துருச்சு. இது நம்ம இட்லி தட்டில் வைக்கிறதுனால ஒன்றோட ஒன்று அப்படி ஒட்டிகிட்டு இருக்கும். அதை நம்ம தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பாலில் எடுத்து போடணும். பாருங்கள், ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, இப்படி பிரித்து விட்டோன்னா வந்துடும். அது தனித்தனியாக பிரித்து நம்ம இன்னும் அதில் தேங்காய் பாலில் சர்க்கரை போடலை. இது எப்போ போடுறோம் அப்படின்னா, இந்த கொழுக்கட்டை எல்லாம் போட்ட பின்னாடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து கொழுக்கட்டையில் அந்த பாலில் வெந்த பின்னாடி அப்புறம் சர்க்கரை போடலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துட்டுருக்கு. ரெண்டாவது தேங்காய் பால்லையும் ஒரு டம்ளர் பசும்பாலையும் கலந்து நான் ஸ்டவ்வில் வச்சேன். ஏலக்காய் போட்டேன். அதுக்கப்புறம் கொதி வந்த பின்னாடி இப்போது அந்த கொழுக்கட்டை இட்லி பாத்திரத்தில் வேக வச்ச அந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து பாலில் போட்டுட்ருக்கேன். எல்லா கொழுக்கட்டையும் பாலில் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டைலாம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போடணும். நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி நம்ம மூடி வைக்கணும். ஃபுல்லாக மூடிட்டோன்னா பொங்கி வெளியே வந்துடும். அதனால் மூடி வைக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும், இல்லை ஒரு கரண்டியை வைக்கணும். அப்படி இல்லை ஃபுல்லாக மூடிட்டோன்னா பால் பொங்கி வெளியே வந்துடும். இது ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சர்க்கரையை அதில் சேர்க்க போகிறேன். 3/4 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். இதுவே நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படி விடுறோம். இந்த உருண்டை கூட கொஞ்சம் பெருசு தான். இன்னும் சின்னதாக போட்டோம்னா நம்மளுக்கு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உருண்டை பெருசாக இருக்கிறதுனால தான் நான் இன்னும் கொஞ்சம் நேரமாக கொதிக்க விடுறேன். அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆன பின்னாடி ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பாலை அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் அது கொதித்து வர மாதிரி வந்துடுச்சுன்னா நமக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நல்லா கலக்கி விட்டுட்டு பாருங்கள், வெந்து வந்திருக்கு. நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ருசியான ஸ்வீட்டான பால் கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.